ஹாய் ஜனம்ஸ். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் நம்மளை சுற்றி பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்துட்டு தான் வருது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் த கிரீன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் உல்பிட்னு சொல்லப்படுற மித்திக்கல் ஸ்டோரியை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிதி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னெண்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இங்கிலாந்தின் சஃபோல்கில் உள்ள உல்பிட் கிராமத்தில் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கிங் ஸ்டீஃபனினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் சில விவசாயிகள் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரொம்பவும் வித்தியாசமான ஒரு குரல் கேட்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தில் தான் சவுண்டு வருதுன்னு அங்கே போகிறாங்க. அப்படி அந்த பள்ளத்தில் போய் பார்க்கும்போது அங்கே ரொம்பவும் வித்தியாசமான உடை உடுத்திய 2 குழந்தைகள் அங்கே இருக்காங்க. அவங்க தோற்றம் மனிதர்கள் போலவே இருந்தாலும் அவங்க உடம்பு முழுக்க பச்சை நிறத்தில் இருந்திருக்கு. அதோட அவங்க பேசுகிற மொழியும் கூட இவங்களுக்கு புரியாத மாதிரியே இருந்திருக்கு. அந்த 2 பச்சை நிற குழந்தைகளில் ஒரு சிறுவன் மற்றும் ஒரு சிறுமி இருந்திருக்காங்க. அதோட இவங்க 2 பேரும் அக்கா தம்பிங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கிராமத்து மக்களை பார்த்து இந்த 2 பேரும் பயந்து போய் இவங்க இருக்கிற இடத்தையே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போது அந்த விவசாயிகளில் ஒருத்தரான ரிச்சர்ட் டீகால்னிங்கிறவர் தான் இவங்களை அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் இவங்க 2 பேரும் பசியில் இருக்கிறத உணர்ந்த ரிச்சர்ட் இவங்களுக்கான உணவை தயார் பண்ணுறாரு. ஆனால் இவங்க அந்த உணவுகளை உண்ண மறுத்துட்டு ரொம்பவும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அப்போது ரிச்சர்டோட வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் பீன்ஸ் தொங்குறத பார்த்து இந்த 2 குழந்தைகளும் அதை அப்படியே பச்சையாகவே எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்த ரிச்சர்டுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. அதோட இவங்க ஏதாவது ஒளியவோ இல்லை சூரிய வெளிச்சத்தையோ பார்த்தாலும் கூட பயந்து ஓடிடுறாங்க. கொஞ்ச நாட்கள் இவங்க இதே மாதிரியே இருந்துட்டு வர்றாங்க. அதன் பிறகு ரிச்சர்ட் இவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உணவு முறையும் மாற்றி இவங்களை சராசரி வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வர்றாரு. ஆனால் அது இந்த சிறுவனுக்கு ஒத்துக்காம நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். ஆனால் அந்த சிறுமி இந்த புது வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிறான். அதன் பிறகு ரிச்சர்டுக்கு உதவியா இவருடைய பண்ணையிலேயே அந்த சிறுமி வேலையை செஞ்சுட்டு வரா. நாளடைவில் அவளோட உடம்புல இருந்த பச்சை நிறம் முழுசா போயிடுது. அதோட அந்த சிறுமிக்கு ரிச்சர்ட் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷையும் கற்றுத்தராரு. சிறிது காலத்திலேயே இந்த சிறுமி ஃபுல்லா இங்கிலீஷை கத்துக்கிறா. அதன் பிறகு இந்த சிறுமி கிட்ட நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க, உங்களுடைய அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்கிறதையெல்லாம் ரிச்சர்ட் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுமியும் நாங்க வாழ்ந்துட்டு வந்த இடத்துல சூரிய ஒளியே இருக்காது, எல்லா இடமும் மனிதர்களும் பச்சை நிறத்துல தான் இருப்பாங்க. அதோட என் கூட இருந்தது என்னோட தம்பினும் நாங்க ஒரு நாள் எங்க அப்பாவினுடைய மந்தையில இருந்தோம். அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் நாங்க கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பள்ளத்துல இருந்தோம்னு சொல்லியிருக்கா. அதுக்கு ரிச்சர்ட் நீங்க வாழ்ந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த சிறுமி அந்த இடத்துக்கு பேரு செயின்ட் மார்டின்ஸ் லேண்டுனும் அதோட அது ஒரு பாதாள உலகம்னும் இந்த ஸ்டோரியை பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு சித்தரிக்கப்பட்ட கதைன்னும் டாக்டர்ஸ் இந்த கிரீன் சில்ட்ரன்ஸ்க்கு குளோரோசிஸ் குறைபாடு இருந்திருக்கலாம்னு இவங்க சொன்ன மாதிரியான உண்மையாலையும் வேற யூனிவர்ஸ்ல இருந்திருக்கலாம்னு அங்க இருந்து இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் ஆமா இந்த ஸ்டோரி எல்லாமே உண்மைதான், அந்த பெண் ரிச்சர்ட் வீட்டில் ஒரு சர்வெண்டா இருந்தா, அவளுக்கு ரிச்சர்ட் ஆக்னஸ்னு பெயரையும் வச்சாரு. பிற்காலத்துல அவ கிங்ஸ் லைன்ல இருக்கிற ராயல் அபிஷியலான ரிச்சர்ட் பேரை திருமணம் பண்ணிக்கிட்டான்னு பேசப்படுது. இதை தவிர பல ரைட்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான கிரீன் சில்ட்ரன்ஸை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா என்னை மோட்டிவேட் பண்ற விதமா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப்.